ஹை ஃப்ரெண்ட்ஸ், எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா, ப்ளவுஸ் வந்து ஈஸியான முறையில் கட்டிங், ஸ்டிச்சிங் ரெண்டும் ஒரே வீடியோலேயே போட்டிருக்கேன். மிஸ் பண்ணாமல் பாருங்கள். இப்போ ஃபஸ்ட்டு ஸ்டெப் நம்ம எந்த அளவு எடுக்கணும் அப்படின்னா, இப்போ அளவு ப்ளவுஸை இதே போல் நீங்கள் ஓப்பன் பண்ணிக்கிங்க. பண்ணிவிட்டு ஃபஸ்ட்டு நம்ம இந்த ப்ளவுஸில் சுற்றளவை செக் பண்ணணும். இப்போ இந்த ஆம்கோல் ஜாயிண்ட்டுக்கும் இந்த ஆம்கோல் ஜாயிண்ட்டுக்கும் எனக்கு 19 இன்ச் வருது. அப்போ 19 இன்ச் வந்துச்சு அப்படின்னா 38 இன்ச் பாடி சுற்றளவு ப்ளவுஸு. அடுத்த ஸ்டெப் பாருங்கள், இந்த இடுப்பு சுற்றளவு அடிப்பாட்டம் எனக்கு எத்தனை இன்ச் வருதுன்னா சரியாக 15.5 இன்ச் வருது. அப்போ 15.5 இன்ச் வந்துச்சுன்னா இவங்களுடைய இடுப்பு சுற்றளவு 31 இன்ச் வருது. அடுத்து பாருங்கள், நம்ம இறக்கம் அளவெடுக்கணும். ஷோல்டருக்கும் அடிப்பாட்டத்துக்கும் இந்த ப்ளவுஸோடைய இறக்கம் எத்தனை இன்ச் வருது அப்படின்னா சரியாக 13 இன்ச் அளவு வருது. அடுத்தது பார்த்தீங்க அப்படின்னா பின்கழுத்து இறக்கம் எனக்கு சரியாக எத்தனை இன்ச் வருதுன்னா 8.5 இன்ச் வருது. அதுக்கு அடுத்த ஸ்டெப் நம்ம எந்த அளவு எடுக்கணும் அப்படின்னா ஷோல்டர் அகலம் வந்து எனக்கு சரியாக 2 இன்ச் அளவு வருது. அடுத்து நம்ம ஆம்கோல் இறக்கத்தை எப்படி கண்டுபிடிக்கணும், இந்த அளவு நீங்கள் நோட் பண்ணுங்கள். இந்த ஆம்கோல் ஜாயிண்ட்லேருந்து இந்த மேலே ஷோல்டர்லேருந்து அப்படியே எல் ஷேப்பில் மார்க் பண்ணுங்கள். இதே போல் நீங்கள் எல் ஷேப்பில் மார்க் பண்ணி பார்க்கும்பொழுது ஈஸியாக வந்து ஆம்கோல் இறக்கத்தை நீங்கள் கண்டுபிடிச்சிடலாம். இப்போ எனக்கு சரியாக எத்தனை இன்ச் ஆம்கோல் இறக்கம் வருது அப்படின்னா 5.5 இன்ச் வருது. சரியாக எத்தனை இன்ச் வருது? 5.5 இன்ச் வருது. இந்த இடத்துலேருந்து எத்தனை இன்ச் கம்மி பண்ணியிருக்காங்க? 1.25 இன்ச் கம்மி பண்ணியிருக்காங்க. அடுத்து ஆம்கோல் சுற்றளவு அப்படியே ஸ்டெப் பை ஸ்டெப்பாக வச்சு பார்த்துருவாங்க. எனக்கு சரியாக எத்தனை இன்ச் வருதுன்னா ஆம்கோல் சுற்றளவு 8 இன்ச் வருது. அடுத்து பின் டாட்டு அடிப்பாட்டத்துக்கும் இந்த டாட் உயரம் வந்து பாருங்கள், உயரம் சரியாக 3.5 இன்ச் அளவு வருது. அவ்வளோதாங்க இந்த பேக் பார்ட் அளவு. இந்த அளவெல்லாம் நீங்கள் நோட் பண்ணி எழுதி வச்சுக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு கட் பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்கும். ஒரு கஸ்டமர் அளவெடுக்கிறப்பையும் இப்படி தான் நீங்கள் அளவெடுக்கணும். இப்போ நான் கிளாத்தை ஓப்பன் பண்ணிக்கிறேன். கிளாத்தை ஓப்பன் பண்ணிவிட்டு கரபாகம் எனக்கு ஆப்போசிட்டில் இருக்க மாதிரி நான் மடிச்சுக்கிறேன். இதே போல் வந்து கிளாத்தை ஓப்பன் பண்ணிக்கிங்க. ஓப்பன் பண்ணிவிட்டு கரபாகம் நமக்கு ஆப்போசிட்டில் இருக்க மாதிரி மடிச்சுக்கிங்க. மடிச்சுட்டு ப்ளவுஸ் கிளாத்தில் வந்து இதே போல் கிராஸ் இருந்துச்சு அப்படின்னா எத்தனை இன்ச் கிராஸ் வருதோ அதுக்கு தகுந்தபடி நீங்கள் நேராக கிளாத்தை கட் பண்ணி எடுத்துடணும். ஏன்னா வந்து பார்த்திங்கன்னா பிசுறு இருக்கும், ஏற்றம் இறக்கம் இருக்கும். அதனால் கிளாத்துக்கு தகுந்தபடி நீங்கள் நேராக கட் பண்ணி எடுத்துக்கோங்க. இதே போல் இப்படி கட் பண்ணி எடுத்துகிட்டு அடுத்து பார்த்திங்கன்னா என்ன அளவு நம்ம எடுக்கணும் அப்படின்னா நம்ம அடிப்பாட்டம் மடிச்சடிக்கணும். நான் அடிப்பாட்டம் மடிச்சடிக்கிறதுக்கு சரியாக 2 இன்ச் அளவு வச்சுக்கிறேன். அடிப்பாட்டம் மடிச்சடிக்க நீங்கள் 2 இன்ச் அளவு வச்சுக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு கச்சிதமாக இருக்கும். இதே போல் இப்படி மார்க் பண்ணிவிட்டு அடுத்து ப்ளவுஸில் இறக்கம் நான் 13 இன்ச் அளவு எடுத்திருந்தேன். அப்போ இந்த அடிப்பாட்டம் 2 இன்ச் அளவு வச்சேன் பாருங்கள். இந்த கோட்டிலேருந்து இந்த 13 இன்ச் அளவு இப்படி வைங்க. வச்சுட்டு மேலே இந்த ஷோல்டர் தெரியுதுங்களா, இவுத்த ஒரு மார்க் பண்ணுங்கள். அடுத்து ஷோல்டர் பிடிச்சு தைக்க ஒரு 1/2 இன்ச்சில் மார்க் பண்ணிக்கிங்க. மார்க் பண்ணிவிட்டு அப்போ இந்த ப்ளவுஸ்க்கு வந்து 38 இன்ச் பாடி சுற்றளவு ப்ளவுஸ்க்கு கழுத்தோடைய அகலம் எத்தனை இன்ச் வைக்கலாம் அப்படின்னா நமக்கு 2.25 இன்ச் வந்து கச்சிதமாக இருக்குங்க. அப்போ நம்ம இந்த ப்ளவுஸ்லேயும் செக் பண்ணிடலாங்களா, கழுத்தோடைய அகலம் எத்தனை இன்ச் வச்சுருக்காங்கன்னு பார்க்கலாம். இப்போ இதில் எப்படி நம்ம அகலத்தை கண்டுபிடிக்கணும் அப்படின்னா இதே போல் தான் இப்படி நீங்கள் மார்க் பண்ணிக்கணும். இப்படி ஷேப்பில் இப்படி இதே போல் நீங்கள் மார்க் பண்ணி கழுத்தோடைய அகலத்தை அப்படியே அளந்து பாருங்கள். இப்போ எனக்கு சரியாக 2.25 இன்ச் கச்சிதமாக வருது. அப்போ 2.25 இன்ச் வந்துச்சு அப்படின்னா இப்போ நம்ம எப்படி அளவெடுக்கணும் அப்படின்னா ஃபஸ்ட்டு நம்ம 2.5 இன்ச்சில் ஒரு மார்க் பண்ணிக்குவோம். அடுத்து ஒரு 1/4 இன்ச் எக்ஸ்ட்ரா மார்க் பண்ணிக்குவோம். அப்போ நம்ம 2.25 இன்ச் அப்படின்னு நம்ம அளவெடுத்து ரெடி அளவில் கட் பண்ணக்கூடாது. ஃபஸ்ட்டு ஒரு 2.5 இன்ச்சில் அளவு வச்சுட்டு அதுக்கப்புறம் 1/4 இன்ச் எக்ஸ்ட்ரா விட்டணும். எதுக்காக அப்படின்னா நம்ம பிடிச்சு தைக்கும் பொழுது கச்சிதமாக 2.25 இன்ச் வந்துடும். இப்போ ஃபஸ்ட்டு ஒரு மார்க் பண்ணியிருக்கங்களா, மறுபடியும் இன்னொரு டைம் 2.25 இன்ச்சில் 2.5 இன்ச்சில் ஒரு மார்க், 2.25 இன்ச்சில் ஒரு மார்க். அப்போ நம்ம மடித்து தைக்கும் பொழுது நமக்கு 2.25 இன்ச் ஷோல்டர் லூஸ் வராது, கச்சிதமாக வந்துடும். இப்போ கழுத்தோடைய இறக்கம் 8.5 இன்ச்சில் நான் மார்க் பண்ணிக்கிறேன். மார்க் பண்ணிவிட்டு மேலே தையலுக்காக கொஞ்சம் மார்க் பண்ணிக்கிறேன். இது தையலுக்கான அளவு. இப்போ 2.5 இன்ச் மார்க் பண்ண பார்த்தீங்களா கழுத்தோடைய அகலம், அதுலேருந்து தான் இப்படி நம்ம ஷேப்பில் இதே போல் மார்க் பண்ணணும். ஷேப்பில் மார்க் பண்ணி அப்படியே அந்த கட்டத்துக்குள்ளேயே ரவுண்டு கொடுக்கணும். ஒரு 1/2 இன்ச் மார்க் பண்ணி அதுலேருந்து அப்படியே வளைவு கொடுத்துக்குங்க. அவ்வளோதான். உங்களுக்கு இதே போல் அளவு எடுத்திங்கன்னா ரவுண்ட் ஷேப் சூப்பராக வந்துடும். அடுத்து ஷோல்டருடைய அகலம் 2 இன்ச். இப்போ நான் நெக்கு கிட்ட ஒரு 1/4 இன்ச் மடித்து தைக்கிறதுக்கு விட்டுட்டேன்.
இப்போ அடுத்து பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல ஒரு 1/2 இன்ச் விடுறேன். நெக்குக்கு மடித்து தைக்க ஒரு 1/4 இன்ச்சும் கை ஜாயின் பண்ணுறதுக்காக ஒரு 1/2 இன்ச்சும் விட்டுறேன் தையலுக்காக. விட்டுட்டு இதே போல் இப்படி மார்க் பண்ணுங்கள். மார்க் பண்ணிவிட்டு ஆம்கோல் இறக்கம் ஷோல்டர் நம்ம பிடிச்சது போக 5.5 இன்ச் அளவு வைங்க. 5.5 இன்ச் அளவு வச்சு மேலே தையலுக்காக ஒரு 1/4 இன்ச் மேலே மார்க் பண்ணிக்கிங்க. மார்க் பண்ணிவிட்டு அடுத்து 19 இன்ச் வந்துச்சுங்களா பேக் பார்ட்டில் நமக்கு. அப்போ 19ல் பாதி எத்தனை இன்ச் வரும் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு 9.5 இன்ச் வரும். அப்போ இந்த 9.5 இன்ச் அளவு வைங்க. இதே போல் 19 இன்ச் வந்ததுன்னா 19ல் பாதி 9.5 இன்ச் அளவு வச்சு இதே போல் மார்க் பண்ணிவிட்டு அடுத்து தையலுக்காக ஒரு 1.5 இன்ச் சைடு தப்பங்களில் தையல் 3 தையல் விடுவோம் பாருங்கள், அதுக்காக ஒரு 1.5 இன்ச் நான் தையலுக்காக எக்ஸ்ட்ரா அளவு வச்சுருக்கேன். இப்போ இதே போல் இப்படி மார்க் பண்ணிக்கிங்க. மார்க் பண்ணிவிட்டு ஃபஸ்ட்டு ஒரு மார்க் பண்ணியிருக்கேன் பார்த்தீங்களா, அந்த மார்க்கில் தான் கோடு போடணும். அந்த கீழே வந்து 5.5 இன்ச்சோடு போட்டிங்கன்னா உங்களுக்கு ஆம்கோல் சுற்றளவு பெருசாக வந்துடும். அடுத்த ஸ்டெப்பு இப்போ இடுப்பு பார்த்தீங்க அப்படின்னா இடுப்பு சுற்றளவு நான் 15.5 வச்சேங்கல்ல. அப்போ 15.5ல் பாதி இன்ச் அளவு வச்சுக்குவோம். ஒரு 7.5 இன்ச் அளவு வச்சுக்கிறேன். இடுப்பு சுற்றளவுக்காக ஒரு 7.5 இன்ச் அளவு வச்சு மறுபடி டாட் பிடிக்கிறதுக்கு ஒரு 1/2 இன்ச் அளவு வச்சுக்கிறேன். அளவு வச்சுட்டு அதுலேருந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒரு 1.5 இன்ச் தையலுக்காக அளவு வச்சுக்கிறேன். டாட் பிடிக்க 1/2 இன்ச், தையலுக்காக 1.5 இன்ச். இதே போல் அளவு வச்சு இப்படி மார்க் பண்ணிக்கிங்க. இப்போ தையலுக்கான அளவில் இதே போல் மார்க் பண்ணிக்குவோம். ஸ்கேலால் மார்க் பண்ணிவிட்டு அடுத்து பார்த்தீங்க அப்படின்னா எந்த அளவு எடுக்கணும் அப்படின்னா இப்போ இந்த அளவு எல்லாமே எடுத்தாச்சு. ஆம்கோல் இறக்கம் வந்து பார்ப்போம். இப்போ இந்த ஆம்கோல் இறக்கத்தில் எத்தனை இன்ச் வருதோ உங்களுக்கு இந்த ஷோல்டர் பிடிச்சது போக எனக்கு 5 வருது. 5ல் பாதி 2.5. இங்கேருந்து எனக்கு பார்த்தீங்க அப்படின்னா ஒரு 4 இன்ச் வருது. 4ல் பாதி 2 இப்படி வச்சு இங்கேருந்து ஒரு 1.25 இன்ச் அளவு வச்சு அப்படியே வளைவு கொடுத்துக்கிறேன். அவ்வளோதான். இந்த ஷேப்பில் நீங்கள் அழகாக கையிலேயே நம்ம வளைவு கொடுத்துக்கலாம். நீங்கள் ஸ்கேல் வச்சு போடணுங்கிற ஒரு அவசியம் இல்லை. இப்படி கையிலேயே கூட நீங்கள் ஸ்டார்டிங்கில் கொஞ்சம் சிரமமாக இருக்கும். நீங்கள் கட்டிங் பண்ண அந்த மார்க் பண்ணுறது உங்களுக்கு வாட்டம் வந்துடும். அடுத்து பாருங்கள், இப்போ இதை சென்டர் பண்ணி ஷோல்டரை சென்டர் பண்ணி இந்த பின் டாட் உயரம் வந்து 3.5 இன்ச் அளவு வச்சு மார்க் பண்ணிக்கிங்க. நீங்கள் எப்பவும் பின்னாடி டாட் பிடிக்கும் பொழுது ஷோல்டரை சென்டர் பண்ணி தான் பிடிச்சாதான் தூக்காமல் இருக்கும் பின்னாடி கஸ்டமருக்கு. இல்லை நீங்கள் கொஞ்சம் தள்ளி பிடிச்சிட்டிங்கன்னா அப்புறம் வந்து பின்னாடி வந்து பேக்கில் கொஞ்சம் கிளாத்து தூக்கிட்டு இருக்க மாதிரி இருக்கும். இப்போ நான் கட் பண்ணி எடுத்துக்கிறேன். கண்டிப்பாக வந்து இதே போல் ட்ரை பண்ணி பாருங்கள். உங்களுக்கு எந்த ஒரு மிஸ்டேக்கும் ப்ளவுஸில் வரவே வராது. ஒரு டைமுக்கு 2-3 டைம் நீங்கள் இதே போலே வந்து அளவு வச்சு ட்ரை பண்ணி பாருங்கள். கன்ஃபார்ம் வந்து ப்ளவுஸில் மிஸ்டேக் வர வாய்ப்பே இல்லை. இப்போ நம்ம கொஞ்சம் சிசர் கட் கொடுத்துக்குவோம். தையலுக்காக இந்த 1.5 இன்ச் கிட்ட ஒரு சிசர் கட் கொடுங்க. பாட்டம் மடிச்சடிக்க ஒரு சிசர் கட் கொடுத்துக்குங்க. கொடுத்துட்டு அடுத்து நம்ம எந்த அளவு பார்க்கலாம் அப்படின்னா ஆம்கோல் சுற்றளவு 8 இன்ச் வருதான்னு நான் செக் பண்ணிக்கிறேன். கரெக்டாக எனக்கு 8 இன்ச் வருது. அவ்வளோதாங்க. ப்ளவுஸில் நமக்கு ஈஸி. அவ்வளோதான். இந்த அளவில் நீங்கள் புரிஞ்சுக்கிட்டிங்கனாவே போதும். அடுத்து பாருங்கள், நம்ம கை எப்படி கட் பண்ணுறதுன்னு இப்போ சொல்லிடுறேன். கை கட் பண்ணுறது இப்போ ஒரு ஈஸியான முறையில் உங்களுக்கு நான் சொல்லி கொடுத்துட்றேன். இப்போ ஓப்பன் பகுதி பார்த்தீங்கன்னா என்ன பார்த்துருக்க மாதிரி நான் மடிச்சுக்கிறேன். இதே போல் இப்படி மடிச்சுட்டு கைக்கும் அதே போல் தான் நல்லா நேராக நம்ம கட் பண்ணி எடுத்துக்கணும். ஒரு 1/4 இன்ச் கட் பண்ணி எடுத்துக்கங்க. ஏன்னா கிராஸ் இருக்கும், அதனால் ஒரு 1/4 இன்ச் கட் பண்ணி எடுத்துக்கணும். இதே போல் ஒரு 1/4 இன்ச் இப்படி கட் பண்ணி எடுத்துட்டு இப்போ நம்ம மடிச்சடிக்கிறதுக்காக நான் சரியாக ஒரு 1.25 இன்ச் அளவு வச்சுக்கிறேங்க. சரியாக 1.25 இன்ச் அளவு வைக்கிறேன். 1.25 இன்ச் அளவு வச்சு ஸ்கேலால் மார்க் பண்ணுங்கள். ஏன்னா நம்ம ஃபஸ்ட்டு ஒரு மடிப்பு மடிப்போம் ஒரு 1/4 இன்ச்சில், அப்புறம் மறுபடியும் வந்து ஒரு மடிப்பு மடிக்கும் பொழுது 1 இன்ச் கச்சிதமாக வந்துடும். அடுத்து ப்ளவுஸில் கையோடைய இறக்கம் எத்தனை இன்ச் எனக்கு வருதுன்னு பார்த்தீங்கன்னா அந்த ஷோல்டர்லேருந்து இப்படி வச்சு பார்க்கும்பொழுது 5 இன்ச் வருது. 5 இன்ச் இறக்கம் அளவு வச்சு தையலுக்காக கொஞ்சம் அளவு மறுபடியும் மேலே கொஞ்சம் மார்க் பண்ணிக்கிங்க. மார்க் பண்ணிவிட்டு அடுத்து நம்ம என்ன அளவு எடுக்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல ஒரு 1.5 இன்ச் அளவு வைங்க. 1.5 இன்ச் அளவு வச்சு இதே போல் இப்படி மார்க் பண்ணிக்கிறீங்களா? மார்க் பண்ணிவிட்டு அடுத்த ஸ்டெப் என்ன பண்ணணும் அப்படின்னா நம்ம சைடு அளவு கையோடைய சுற்றளவுலாம் பார்க்கணும்.
இப்போ இந்த 5 இன்ச்சு தையலுக்கு விட்டதோட இப்படி இதே போல் இப்படி ஸ்ட்ரைட்டாக அப்படி மார்க் பண்ணிவிட்டு அதுக்கு அடுத்த ஸ்டெப் பாருங்கள், கையோடைய சுற்றளவு. கையோடைய சுற்றளவு வச்சு இந்த தையல் தெரியுது பார்த்தீங்களா, எந்த இடத்துல அந்த தையல் முடியுதோ அதுக்கு நேராக கை சுற்றளவுக்கு நேராக அப்படி மார்க் பண்ணிக்கிங்க. மார்க் பண்ணிவிட்டு இந்த இடத்துல இருந்து நான் ஒரு 2 இன்ச் விடுறேங்க. ஒரு 1/2 இன்ச் இப்போ கிளாத் எனக்கு எக்ஸ்ட்ராவே இருக்குது. கையோடைய கிளாத் எக்ஸ்ட்ரா இருக்கிறதுனால எப்பவும் நீங்கள் கச்சதனா அதை கச்சதமாக விடாதீங்க. கை கிளாத் அதிகமாக இருந்துச்சு அப்படின்னா, துணி அதிகமாக இருக்கிறப்ப நீங்கள் ஒரு 2 இன்ச்சாகவே 1/2 இன்ச் எக்ஸ்ட்ரா வச்சுக்கிங்க. ஏன்னா உங்களுக்கு தைக்கும் பொழுது அப்புறம் பத்தில் கை கிளாத் பத்தலைன்னா ஒட்டு போட்டுக்கிட்டு இருக்க முடியாது. உங்களுக்கு ஸ்டிச்சிங் வீடியோவில் அதை இன்னும் கிளியராக சொல்லிடுறேன். இப்போ உங்களுக்கு ஆல்ரெடி நிறைய பேர்த்துக்கு பார்த்தீங்கன்னா, இந்த கையோடைய வளைவு வரலங்கிறீங்க. நீங்கள் இந்த முறைப்படி வந்து இந்த கை ரவுண்ட் ஷேப் கொடுத்துக்கலாம். இப்போ ஷோல்டர் பிடிச்சிருவோங்களா, ஷோல்டர் பிடிக்கிறதுக்கு இப்படி மடிச்சுக்கிங்க. நல்லா இப்படி நகத்தால கீறி விட்டு, இப்போ இந்த 1.5 இன்ச் இந்த இடத்துல இருந்து அப்படியே அளவு வச்சுட்டு வாங்க. இப்படி நீங்கள் அளவு வைக்கிறப்ப உங்களுக்கு பாருங்கள் சூப்பராக வளைவு வந்துடும். அவ்வளோதான். உங்களுக்கு இந்த வளைவு வரல, எனக்கு கரெக்டாக வந்து ஆம்கோல் நல்லா கை சுற்றளவு கச்சிதமாக உட்காரலன்னு சொல்கிறீங்களே, இதே போல் இப்படி மார்க் பண்ணுங்க. இப்போ அப்படியே இந்த கை சுற்றளவை அப்படியே மார்க் பண்ணிட்டே வாங்க. இப்போ எந்த இடத்துல நான் 1.5 இன்ச்சு தையலுக்காக விட்டுருக்கணும் அந்த இடத்துல இப்படி மார்க் பண்ணுங்கள். இந்த இடத்துல இப்படி மார்க் பண்ணி இப்படி எடுத்துருங்க. அவ்வளோதான். இதுதான் கையோடைய சுற்றளவு. இந்த இடத்துல முடியுது, கச்சிதமாக முடியுதுங்களா. அப்போ இதுக்கு இந்தாண்ட நான் ஒரு 2 இன்ச் அளவு வச்சுக்கிறேன். இது தையலுக்கான அளவு. இந்த 2 இன்ச் எதுக்கா, தையலுக்கான அளவு. நம்ம கை சுற்றளவு ஜாயின் பண்ணும் பொழுது நம்ம ஆல்ரெடி ஸ்டிச்சிங்கில் உங்களுக்கு கிளியராக சொல்லிடுறேன். ஜாயின் பண்ணும்போது எக்ஸ்ட்ரா கொஞ்சம் கிளாத் நம்ம விடுறதுனால தப்பே கிடையாது. அந்த 1.5 இன்ச்சு வச்சே கை கட் பண்ணாதீங்க. நீங்கள் ஜாயின் பண்ணும்போது டக்குன்னு வந்து பார்த்தீங்க அப்படின்னா பத்தாமல் போயிடும். அதனால தான். இப்போ இதிலேருந்து பார்த்தீங்க அப்படின்னா எனக்கு எத்தனை இன்ச் வருது அப்படின்னா 6.5 இன்ச் வருது. 6.5 இன்ச் வருதுங்களா. இப்போ ஃபஸ்ட்டு ஒரு 1.5 இன்ச் வச்சேன். அப்போ 6.5யும் 1.5யும் சேர்க்கும் பொழுது கையோடைய சுற்றளவு 8 இன்ச் கச்சிதமாக முடியுது. அப்போ உங்களுக்கு இந்த 6.5ல பாதி நடு சென்டராக அப்படி மார்க் பண்ணி அப்படியே கொஞ்சம் ஒரு 1/2 இன்ச் குடஞ்சி கட் பண்ணிக்கலாம். கைக்குழி கட் பண்ணிக்கணும். பாருங்கள், இப்படி கைக்குழி கட் பண்ணும் பொழுது உங்களுக்கு அந்த கைக்கிட்டலாம் கொஞ்சம் கூட சுருக்கமே வராது. அவ்வளோதான். இப்படி நீங்கள் வந்து கை வந்து கட் பண்ணி பாருங்கள், உங்களுக்கு எந்த ஒரு மிஸ்டேக்கும் வரவே வராது. அப்படியே வளைச்சி அப்படியே கட் பண்ணிட்டு வந்துடுறேன். நல்ல கிளாத் அகலமாக இருக்கிறதுனால எனக்கு எவ்வளோ கிளாத் எக்ஸ்ட்ரா இருக்குது பாருங்கள். இப்போ அந்த மேல் பீஸ் 2 கிளாத் இருக்குது பார்த்தீங்களா, அந்த 2 கிளாத்தை மட்டும் எடுத்து தான் கைக்குழி கட் பண்ணணும். இப்போ ஒரு பீஸு 2 பீஸ் இதை அப்படியே எடுத்துங்க. ஒரு பக்கம் மட்டும் அப்படியே கைக்குழி கட் பண்ணிக்கிங்க. அவ்வளோதான். அப்போ ஃப்ரண்ட்டில் வந்து நமக்கு கைக்கிட்ட சுருக்கம் வராது. இதை வந்து நம்ம ஃப்ரண்ட்டில் வச்சு ஜாயின் பண்ணுறதுக்காக கொஞ்சம் ஒரு சிசர் கட் கொடுத்துக்குங்க. அப்படி அப்படியே கொஞ்சம் சிசர் கட் கொடுத்துங்க அடையாளத்துக்காக. இப்போ கை கட் பண்ணியாச்சுங்களா. அடுத்து நம்ம ஃப்ரண்ட் பார்ட்டு கட் பண்ணணும். இப்போ ஃப்ரண்ட் பார்ட்டு நான் கிராஸ் கட்டிங் தான் கட் பண்ண போகிறேன். இப்போ கிராஸ் கட்டிங்க்கு நல்லா எந்த பக்கம் கிளாத்து நீண்டு கொடுக்குதுன்னு பாருங்கள். நல்லா அப்படியே இழுத்து பாருங்கள். எந்த பக்கம் நல்லா நீண்டு கிராஸில் நீண்டு கொடுக்குதோ அந்த பக்கம் தான் நம்ம பேக் பார்ட் கிளாத்தை அப்படியே எடுத்து போட்டு கட் பண்ணணும். மெயினாக வந்து பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் கிராஸ் கட்டிங் கட் பண்ணும் பொழுது, இப்போ நான் கிராஸ் கட்டிங் ப்ளவுஸ் தான், அந்த அளவு ப்ளவுஸும் பார்த்தீங்கன்னா கிராஸ் கட்டிங் ப்ளவுஸ் தான் அது. நீங்கள் பாருங்கள் எப்படி நீண்டு கொடுக்குது பாருங்கள். நீங்கள் அளவு ஃப்ரண்ட் பார்ட் எடுக்கும் பொழுது கிளாத்தை பிடிச்சி ரொம்ப இழுக்கக்கூடாது, பொறுமையாக தான் அளவு எடுக்கணும். இப்போ பேக் பார்ட் கிளாத்தை அப்படியே நான் எடுத்து போட்டுக்கிறேன். எடுத்து போட்டு இப்போ இந்த ஷோல்டர் ஆம்கோல் சுற்றளவு நம்ம கொக்கி பெட்டிக்கும் வி பெட்டிக்கும் தையலுக்கு ஒரு 1/4 இன்ச் எக்ஸ்ட்ரா விடணும். இப்போ ஸ்டெப் பை ஸ்டெப்பாக சொல்லிடுறேன். ஃபஸ்ட்டு இதே போல் ஒரு மார்க் பண்ணுங்கள். மார்க் பண்ணிவிட்டு தள்ளி ஒரு 1/4 இன்ச்சில் தள்ளி இப்படி மார்க் பண்ணுங்கள். இது எதுக்குன்னா தையலுக்கான அளவு. நம்ம கொக்கி பெட்டிக்கும் வி பெட்டிக்கும் பிடிச்சி தைக்கிறதுக்காக எக்ஸ்ட்ரா ஒரு 1/4 இன்ச் அளவு விட்டுட்டு அடுத்து நெக்குக்கு அடையாளப்படுத்திக்கிங்க. ஷோல்டருக்கு நேராக மார்க் பண்ணுங்கள். அடுத்து ஆம்கோல் சுற்றளவு அப்படியே பேக் பார்ட்டில் எப்படி கட் பண்ணியிருக்கோமோ அதே போலயே வந்து சுற்றளவுக்கு மார்க் பண்ணிக்கிங்க. இந்த இடத்துல மட்டும் ஃப்ரண்ட்டில் மட்டும் ஒரு 1/2 இன்ச் அல்லது ஒரு 1/4 இன்ச் எக்ஸ்ட்ரா வச்சு தான் கட் பண்ணணும். பேக் அளவு என்றைக்குமே வந்து ஃப்ரண்ட் பார்ட்டை கட் பண்ணாதீங்க, ஏன்னா உங்களுக்கு சரி வராது. அதனால் ஒரு 1/4 இன்ச் அல்லது 1/2 இன்ச் எக்ஸ்ட்ரா தான் வந்து கட் பண்ணணும் ஃப்ரண்ட் பார்ட்டு. பேக்கை விட ஃப்ரண்ட்டில் ஏன்னா நம்ம டாட் பிடிப்போம், மெயின் டாட் பிடிப்போம். அதனால் வந்து எப்பவும் ஒரு 1/2 இன்ச்சு எக்ஸ்ட்ரா கட் பண்ணிக்கிங்க. இப்போ நம்ம முன்கழுத்து இறக்கம், இந்த ப்ளவுஸில் முன்கழுத்து இறக்கம் வந்து பார்த்திங்க அப்படின்னா கொஞ்சம் 1 இன்ச் எக்ஸ்ட்ரா எனக்கு இறக்கம் வைக்க சொல்லியிருக்காங்க. இதில் எத்தனை இன்ச் வருதுன்னு பார்த்தீங்கன்னா இந்த அளவு ப்ளவுஸில் 4.5 தான் வருது. இவங்க 1 இன்ச் இறக்கம் கேட்டிருக்காங்க.
அதனால் நான் 5.5 இன்ச் வச்சுக்கிறேன். முன்கழுத்து இறக்கம் பார்த்தீங்கன்னா 5.5 இன்ச் வச்சுக்கிறேன். ஏன்னா ரொம்பவும் மேலே அவங்க இருக்குன்னு சொன்னதுனால 4.5 வருது ப்ளவுஸில், அளவு ப்ளவுஸில் நான் 1 இன்ச் எக்ஸ்டெண்ட் பண்ணி 5.5 இன்ச் வச்சுக்கிறேன். இப்போ 5.5 இன்ச் முன்கழுத்து இறக்கம் 5.5 இன்ச் 5.5 இன்ச் அளவு வச்சு இதே போல் மார்க் பண்ணிக்கிங்க. மார்க் பண்ணி அப்படியே ரவுண்ட் ஷேப் கொடுத்துக்குங்க. அதுக்கு அடுத்த ஸ்டெப் பார்த்தீங்க அப்படின்னா, இப்போ ஷோல்டரை சென்டர் பண்ணி, ஷோல்டரை பாருங்கள் இதே போல் சென்டர் பண்ணிக்கிங்க. சென்டர் பண்ணி கிளாத்தை பிடிச்சி இழுக்காமல் ஷோல்டர்லேருந்து இந்த பட்டி கிளாத்து டாட்டு பிடிச்சிருக்காங்க பார்த்தீங்களா, மெயின் டாட்டு அது வரைக்கும் ரொம்ப நீளுது இந்த கிளாத் வந்து. ஷோல்டர் பிடிச்சதுக்கு போக அப்படியே வச்சுட்டு வாங்க. அப்படியே ஸ்டெப் பை ஸ்டெப்பாக வச்சுட்டு வந்து ஃபஸ்ட்டு ஒரு மார்க் பண்ணிக்கிங்க. தையலுக்காக கீழே கொஞ்சம் மார்க் பண்ணிக்கிங்க. இப்போ அடுத்து கொக்கி பட்டிக்கும் வி பட்டிக்கும் இந்த பட்டி தையலுக்கு நேராக ஒரு மார்க் பண்ணிக்கிறேன். பிடிச்சி தைக்க ஒரு மார்க் பண்ணிவிட்டு அடுத்து டாட் பிடிக்கிறதுக்கு ஒரு மார்க். மொத்தம் 3 இடத்துல இதே போல் மார்க் பண்ணிக்கிங்க. மார்க் பண்ணிவிட்டு அடுத்து சைடு ஃபஸ்ட்டு ஒரு மார்க் பண்ணிக்கிங்க. தையலுக்காக கொஞ்சம் கீழே மார்க் பண்ணிக்கிங்க. மார்க் பண்ணிவிட்டு இப்போ சேஃப் கொடுத்து அப்படியே வரைஞ்சிக்கிங்க. எப்பவும் நீங்கள் ஃப்ரண்ட்டு பார்ட்டு கட் பண்ணும் பொழுது கிளாத்தை பிடிச்சி இழுத்த அளவு வச்சிட்டிங்க அப்படின்னா ஃப்ரண்ட்டு இறங்கிருச்சுன்னு வச்சுக்கிங்க. கப் ஷேப் போட்டு கீழே இறங்கிருச்சு அப்படின்னாவே அந்த எக்ஸ்ட்ரா உள்ள துணி வந்து ஷோல்டர்கிட்ட லூஸ் வந்துடும். ஃப்ரண்ட் அளவு கரெக்டாக வச்சுக்கிங்க. இப்போ இதே போல் மார்க் பண்ணிவிட்டு கைக்குழி கட் பண்ணுறதுக்காகவும் நான் அந்த ஆம்கோல் கிட்ட மார்க் பண்ணிவிட்டு இப்போ இங்கேருந்து எனக்கு எத்தனை இன்ச் வருதுன்னு இந்த அளவு ப்ளவுஸில் பார்த்துக்குவோம். டாட் எப்படி மெயின் டாட் பிடிச்சிருக்காங்கன்னு. கொக்கிப்பட்டியிலேருந்து சரியாக 2.5 இன்ச் அளவு வருது. அப்போ நான் 1/4 இன்ச்சு விட்டுருக்கேன் பார்த்தீங்களா, அதுலேருந்து ஒரு 2.5 இன்ச் அளவு வச்சு மார்க் பண்ணிக்கிறேன். மார்க் பண்ணிவிட்டு கப் ஷேப் வந்து இவங்க நல்ல ஷார்ப்பாக கேட்டிருக்காங்க. அதனால் 3 இன்ச் அளவு வச்சுக்கிறேன். 2.5லேருந்து 3 இன்ச் அளவு வச்சுட்டு இங்கேருந்து ஒரு 1.5, இதிலேருந்து ஒரு 1.5 வச்சுட்டு டாட்டோடைய உயரம் சரியாக நான் தையலுக்கும் சேர்த்து 3.5 இன்ச் அளவு வச்சுக்கிறேன். நீங்கள் தையலுக்கும் சேர்த்து டாட்டோடைய உயரம் 3.5 இன்ச் அளவு வச்சுக்கலாம். இல்லைனா அளவு ப்ளவுஸில் எத்தனை இன்ச் பிடிச்சிருக்காங்கன்னு கூட நீங்கள் செக் பண்ணி கூட பார்த்துக்குங்க. இப்போ தையலுக்கும் சேர்த்து நான் 3.5 இன்ச் டாட்டோடைய உயரம் அளவு வச்சுக்கிறேன். அளவு வச்சு இப்படி சென்டராக மார்க் பண்ணிக்கிறேன். இதே போல் இப்படி சேஃப் கொடுத்துக்குங்க. கீழே வி மாதிரி இப்படி கொடுத்துக்கிட்டிங்கன்னா தான் டாட் பிடிக்கிறப்ப நல்லா எடுப்பாக இருக்கும் பார்க்க. இங்கேருந்து 5 இன்ச் வருது. 5ல் பாதி 2.5 இன்ச் அளவு வச்சு இதே போல் இப்படி மார்க் பண்ணிக்கிங்க. மார்க் பண்ணிவிட்டு அடுத்து பார்த்திங்கன்னா இங்கேருந்து ஒரு 1.5, இந்த மெயின் டாட்லேருந்து ஒரு 1.5 இன்ச் அளவு வச்சுக்கிங்க. 1.5 இன்ச் அளவு வச்சு அப்படியே டாட் மார்க் பண்ணிக்கிங்க. அவ்வளோதான். இதே போல் நீங்கள் 3 டாட் மார்க் பண்ணிக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு எந்த ஒரு மிஸ்டேக்கும் வரவே வராது. இப்போ நம்ம கட் பண்ணிக்குவோம். உங்களுக்கு கப் ஷேப் வந்து நல்லா கஸ்டமர் வந்து ஷார்ப்பாக கேட்டாங்க அப்படின்னா இந்த ஸ்டிச்சிங்கில் வந்து உங்களுக்கு டிப்ஸ் கொடுத்துருக்கேன். கண்டிப்பாக கப் ஷேப் எப்படி நல்லா ஷார்ப்பாக இருக்கணும் அப்படிங்கிறதுக்கு நல்லா உங்களுக்கு நான் டீட்டெயிலாக அந்த ஃப்ரண்ட் பார்ட் தைக்கிறப்ப நீங்கள் நல்லா கவனமாக பாருங்கள். இந்த வீடியோவில் தான் நான் ஸ்டிச்சிங்கில் காட்டுவேன். கண்டிப்பாக அதை மிஸ் பண்ணாமல் பாருங்கள். இதே போல் கிளாத்தை எடுத்துக்கும் பொழுது நல்லா வந்து கப் ஷேப் வந்து ஷார்ப்பாகவே வராது. இதே போல் கிளாத்துலலாம் ரொம்ப பார்த்திங்கன்னா ஒரு மாதிரி இருக்கும். அதனால் நம்ம எப்படி தைக்கணும் அப்படிங்கிறத நான் சொல்லுறேன். இப்போ அடுத்த ஸ்டெப்பு பாருங்கள். அடுத்து பார்த்திங்கன்னா இதில் இப்போ மெயினாக வந்து இந்த பாயிண்ட்டை நீங்கள் நோட் பண்ணிக்கிங்க. ஸ்டிச்சிங்கில் வந்து இப்போ பட்டி கிளாத் வந்து இதுலேயே நான் கட் பண்ணுறதுலாம் காட்டுவேன். அடி பாட்டத்தை முதல்ல நான் மடிச்சடிச்சுக்கிறேன். 2 இன்ச் அளவு விட்டுருந்தேன் பார்த்தீங்களா, அதை வந்து அடி பாட்டத்தை இப்போ மடிச்சடிச்சுக்கிறேன். 2 இன்ச் மடிச்சடிச்சுக்கிறேன். இப்போ பேக் பார்ட்டை மடிச்சடிச்சுட்டு இப்போ டாட் எப்படி பிடிக்கிறதுங்கிறத நான் உங்களுக்கு 3 டாட் எப்படி நீங்கள் அளவு வச்சு பிடிக்கணுங்கிறதையும் நான் இப்போ உங்களுக்கு சொல்லிடுறேன். அடுத்த ஸ்டெப் பார்த்தீங்க அப்படின்னா நான் ஃப்ரண்ட் பார்ட்டை எடுத்துக்கிறேன். ஃப்ரண்ட் பார்ட் எடுத்து இப்போ டாட்டு
இப்போ டாட் பிடிக்கிறப்ப நான் ஆல்ரெடி மார்க் பண்ணியிருந்தாங்கல்ல, மார்க் பண்ணனதில் இந்த மெயின் டாட்டை எப்படி திரும்ப பிடிக்கிறீங்க, இதே போல் அளவு வச்சுட்டு, இப்போ நான் என்ன எடுத்திருக்கேன் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, நம்ம ஃபுல் ஹேண்ட் ஷர்ட்டுக்கெலாம் வைப்பாங்கள்ல, கப் கேன்வாஸ் தான் எடுத்திருக்கேன். ஏன்னா இவங்க கப் ஷேப் நல்லா ஷார்ப்பாக கேட்டிருக்காங்க. ரொம்ப எனக்கு யார் தைச்சாலுமே செட் ஆகலைங்க. கப் ஷேப் அமுக்கமாக இருக்குது, ஷார்ப்பாக வேணும்னு சொல்லியிருக்காங்க. அதனால் நான் கப் கேன்வாஸ் ஃபுல் ஹேண்ட் ஷர்ட்டுக்கு வைக்கிறவங்கள கப்பு, அந்த கேன்வாஸ் வந்து நீங்கள் கடையில் கேட்டிங்கனாவே தருவாங்க, நூல் கடையில் கேட்டிங்கனாவே தருவாங்க. அந்த கேன்வாஸை இதே போல் எடுத்துக்கங்க. எடுத்துட்டு இப்படி வச்சுக்கிங்க. அந்த உயரம் வந்து மெயின் டாட்டோடைய உயரம் வந்து எத்தனை இன்ச் வருதோ அதுக்கு தகுந்தபடி இப்படி கட் பண்ணிக்கிங்க. ஒரு 1/2 இன்ச் அளவுக்கு அப்படியே கட் பண்ணிக்கிட்டிங்கன்னா போதும். 3 1/2 இன்ச் அளவு வச்சு நான் கட் பண்ணியிருக்கேன். கட் பண்ணி இதே போல் ஒரு தையல் ஓட்டுங்க. ஓட்டிட்டு இப்போ அப்படியே இதை திருப்புங்க. அப்படியே திருப்பி நகத்தால் கீறி விடுங்க. கீறி விட்டுட்டு இந்த எக்ஸ்ட்ரா இருக்க கேன்வாஸை கட் பண்ணி எடுத்துருங்க. பேப்பர் கேன்வாஸ் கொடுக்காதீங்க, கொல கொலன்னு போயிடும். நீங்கள் கப் கேன்வாஸ் தான் கொடுக்கணும். இதுக்கு இந்த எக்ஸ்ட்ரா இருக்க கேன்வாஸ்லாம் இப்போ கட் பண்ணி எடுத்துருவோம். இப்போ கட் பண்ணிவிட்டு இப்போ இந்த கேன்வாஸ் தெரியாத மாதிரி அப்படியே இந்த டாட்டை இப்படி மடித்து விட்டுருங்க. அவ்வளோதான். இப்போ நீங்கள் உள்ளே வந்து கேன்வாஸ் வச்சுருக்கிறது கொஞ்சம் கூட தெரியாது. நீங்கள் லைனிங் ப்ளவுஸ்லேயும் வைக்கலாம், இதே போல் நார்மல் ப்ளவுஸ்லேயும் தாராளமாக வைக்கலாம். இதுக்கு மேலே நம்ம 3 டாட்டையும் இப்போ சைடு டாட்டு, ஆம்கோல் டாட்டு எல்லாமே பிடிச்சிட்டு காட்டுறேன் பாருங்கள். கப் ஷேப் வந்து நல்ல ஷார்ப்பாக இருக்கும், நல்ல எடுப்பாக இருக்கும். அவங்க எத்தனை டைம் தண்ணியில் நினச்சாங்க அப்படின்னாலும் கப் ஷேப் வந்து அமுக்கமாக இல்லாத நல்லாவே இருக்கும். நீங்கள் கண்டிப்பாக இதே போல் ட்ரை பண்ணுங்கள், கப் ஷேப் ஷார்ப்பாக கேட்குறவங்களுக்கு மட்டும். இப்போ நான் 2 தையல் ஓட்டிக்கிறேன் 3 டாட்டுக்கும். பாருங்கள் நல்லா தூக்கி விடும். பாருங்கள் செம்மையாக இருக்கும் உங்களுக்கு. நீங்கள் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பார்க்குறப்ப உங்களுக்கே அந்த டிஃப்ரெண்ட் மாற்றங்கிறது கண்டிப்பாக தெரியும். அல்லது உங்கள் ப்ளவுஸே கூட ஒரு ப்ளவுஸ் வந்து நீங்கள் தச்சு இதே போல் கேன்வாஸ் வச்சு டாட் பிடிச்சி தச்சு போட்டு பாருங்கள். முன்னாடி பர்ஃபெக்டாக சூப்பராக இருக்கும். இந்த டாட்டுக்கும் அப்படி தான். இப்போ நான் அந்த கப் கேன்வாஸ் வந்து ஒரு 3 1/2 இன்ச் அளவு வச்சு கட் பண்ணிக்கிறேன். 3 1/2 இன்ச் வந்து நம்ம டாட்டோடைய உயரம் 3 1/2 இன்ச் வருதுங்களா, அதே 3 1/2 இன்ச் அப்படி அளவு வச்சு ஒரு 1/2 இன்ச் அகலம் வச்சு இப்படி கட் பண்ணிக்கிங்க. இப்போ நான் 2 தையல் ஓட்டிக்கிறேன். 2 தையல் ஓட்டிட்டு உங்களுக்கு கொஞ்சம் இதாக இருந்துச்சுன்னா அப்படி படிமான தையல் கூட ஓட்டிக்கலாம் நீங்கள். இதே போல் அப்படி படிமான தையல் ஓட்டிட்டு இப்போ எக்ஸ்ட்ரா இருக்க கேன்வாஸை அப்படியே கட் பண்ணிக்கிங்க. கிளாத்தை கட் பண்ணிடாதீங்க, அப்படியே ஓரமாக பொறுமையாகவே இந்த கேன்வாஸை எக்ஸ்ட்ரா வரதை கட் பண்ணிக்கணும். நல்லா இப்போ டீட்டெயிலாக காட்டுறேன் பாருங்கள். அப்படியே கட் பண்ணிக்கிங்க இப்படி. அவ்வளோதான். இதே போல் இப்படி கட் பண்ணிவிட்டு இப்போ கேன்வாஸ் தெரியாத அளவுக்கு டாட்டை மடித்து விட்டுறணும். அப்படியே நான் ஒரு தையல் ஓட்டிக்கிறேன். அந்த கேன்வாஸை தள்ளி அப்படியே ஒரு தையல் ஓட்டிட்டு அப்படி இந்த பக்கமும் மடித்து விட்டுருங்க. மடித்து விட்டு ஒரு தையல் ஓட்டிக்கிங்க. இப்போ பாருங்கள் இந்த மெயின் டாட்டு மட்டும்தான் பிடிச்சிருக்கேன், ஆனால் எப்படி எடுப்பாக இருக்குது பாருங்கள். நான் 3 டாட்டும் பிடிக்கல, ஆனாலும் எடுத்து காட்டுது நல்லா. உங்களுக்கு இந்த பூ போட்ட துணிங்கிறதுனால கொஞ்சம் வீடியோவில் பார்க்குறதுக்கு எடுப்பாக தெரியாது, ஆனால் ப்ளைன் துணியாக இருந்தால் உங்களுக்கு இன்னும் நல்லா கிளியராக தெரியும். த்ரீ டாட்டையும் பிடிச்சிட்டு அதுக்கு பிறகு நீங்கள் என்ன செய்யணும் அப்படின்னா, அயன் பாக்ஸில் நல்லா வந்து நீங்கள் நல்லா கப் ஷேப் ஷார்ப்பாக கேட்குறவங்களுக்கு மட்டும்தான் அதை சொல்கிறேன். இப்போ அயன் பாக்ஸில் நான் தேய்ச்சி அயன் பண்ணி எடுத்துக்கிறேன். இந்த 3 டாட்டையும் இதே போல் நல்லா தேய்ச்சி அயன் பண்ணி எடுத்துங்க. அடுத்து இந்த டாட்டு, அடுத்து ஆம்கோல் டாட்டு, அவ்வளோதான். இப்படி இந்த 3 டாட்டையும் இப்படி தேய்ச்சி அயன் பண்ணி எடுத்துட்டிங்க அப்படின்னாவே அமுக்கமாக இருந்தால் கூட இந்த அயன் பாக்ஸில் தேய்க்கும் பொழுது கப் ஷேப் நல்லா எடுப்பாக இருக்கும் பார்க்க. பாருங்கள் எப்படி எடுப்பாக இருக்குது பார்த்தீங்களா, செம்ம சூப்பராக இருக்கும். இங்கே கண்டிப்பாக வந்து இதை ட்ரை பண்ணி பாருங்கள். அடுத்த ஸ்டெப் நம்ம எப்படி இனிமேல் ஸ்டிச் பண்ணுறதுன்னு பார்த்துருவோம். அடுத்து பட்டி அளவு. இப்போ நம்ம டாட் பிடிச்சாச்சுங்களா, 2 பக்கமும் டாட் பிடிச்சாச்சு. அடுத்து இந்த பட்டி அளவு எப்படி மார்க் பண்ணுறதுன்னு பார்த்துடலாம்.
ஏன்னா உங்களுக்கு கட்டிங் வீடியோவில் நான் பட்டி எப்படி மார்க் பண்ணுறதுங்கிறது சொல்லலை. நீங்கள் இதே போல் தச்சுட்டு நீங்கள் பட்டியோட அளவு எடுத்துங்க. உங்களுக்கு அளவுகள் கரெக்டாக வந்துடும். இங்கேருந்து எனக்கு எத்தனை இன்ச் வருதுன்னா 3 இன்ச் வருது. இந்த பக்கம் 3 இன்ச்சும் இந்த சைடில் எனக்கு 2.5 இன்ச்சும் வருது. இந்த பக்கம் பாருங்கள் எனக்கு 2.5 இன்ச் அளவு வருது. 3 2 சைடு அளவு 2 முன்னாடி வந்து 3. இப்போ கிளாத்தை இதே போல் இப்போ பாருங்கள் 2 கிளாத் டபுள் கிளாத் எடுத்துருக்கேன். எடுத்து இதே போல் இப்போ மடிச்சிக்கிங்க. மடிச்சுட்டு இப்போ நான் மார்க் பண்ணிக்கிறேன். மார்க் பண்ணிவிட்டு இப்போ தையலுக்கு ஒரு 1/2 இன்ச் விட்டுக்கிறேன். 1/2 இன்ச் விட்டுட்டு இங்கேருந்து ஒரு 3 இன்ச் அளவு வச்சுக்கிறேன். 3 இன்ச் அளவு வச்சு மார்க் பண்ணிவிட்டு அடுத்து தையலுக்கு ஒரு 1/2 இன்ச். அதே போல் இந்த சைடுலேயும் அப்படி தான் 2.5 இன்ச் அளவு வந்துச்சுங்களா, கிராஸ் இல்லாத இதே போல் மார்க் பண்ணிவிட்டு எக்ஸ்ட்ரா உள்ள கிளாத்தை கட் பண்ணிக்கிறேன். இங்கேயும் தையலுக்கு ஒரு 1/2 இன்ச் பக்கம் விட்டுட்டு 2.5 தையலுக்காக ஒரு 1/2 இன்ச். அடுத்து டாட்டோடைய அகலம் நான் தையலுக்கு சேர்த்து 3 இன்ச் வச்சேன். அந்த 3 இன்ச் அளவு வச்சு மார்க் பண்ணிவிட்டு இங்கேருந்து 1 இன்ச் கம்மி பண்ணிக்கிறேன். 1 இன்ச் கம்மி பண்ணி அப்படியே சேப் கொடுத்து வரைஞ்சிக்கிங்க. இதே போல் நீங்கள் பட்டி அளவு மார்க் பண்ணிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு கப் ஷேப்பும் நல்லா எடுப்பாக இருக்கும், நல்லா பட்டி அளவும் கச்சிதமாக வந்துடும். இல்லை நீங்கள் ஸ்கேலில் அடியில் மடிச்சடிச்சு தைக்க, ஏன்னா இவங்க வந்து பட்டன் வச்ச ப்ளவுஸ் கேட்டிருக்காங்க. அப்போ அடியில் நான் பட்டையாக மடிச்சடிச்சிட்டுன்னு வச்சிங்களேன், பட்டியோட கிளாத்தை ரொம்ப 1 இன்ச்சில் மடிச்சடித்தேன் அப்படின்னா காஜா கட்டும்பொழுது சிரமமாக இருக்கும். அதனால தான் நான் இதே போல் இப்போ கட் பண்ணிக்கிறேன். கொக்கி வச்ச ப்ளவுஸ்க்கு மட்டும் நீங்கள் வேறு மாதிரி ட்ரை பண்ணுங்கள். பட்டன் வச்ச ப்ளவுஸ்னால் பட்டி கிளாத் இப்படி தான் நீங்கள் கட் பண்ணி தைக்கணும். இப்போ உள்ளே வந்து பட்டி கிளாத் கொஞ்சம் மொத்தமாக இருக்கணுங்கிறதுக்காக இன்னொரு கிளாத் வந்து கட் பண்ணிக்கிறேன். ஒரு பக்கத்துக்கு 3 கிளாத்து பாருங்க, 3 கிளாத் எடுத்துக்கிறேன். இப்போ நம்ம பட்டி கிளாத் ஜாயின் பண்ணிக்குவோம். உள்ளே வெளியெல்லாம் செக் பண்ணி பார்த்துட்டு இப்போ ஒரு பக்கத்துக்கு 3 கிளாத் வர மாதிரி நான் எடுத்து வச்சுருக்கேன். இப்போ நீங்கள் தைக்கும் பொழுது ஸ்டார்டிங்கில் ஃப்ரண்ட்டில் இப்போ இந்த மெயினில் வந்து தொடங்கி சைடில் முடிக்கிறீங்க அப்படின்னா மறுபடி பட்டி கிளாத்து அந்த சைடில் இருந்து தான் தொடங்கணும். முன்னாடி இருந்து நம்ம முடித்தோம் அப்படின்னா முன்பக்கமாக அப்படி வச்சுக்கிங்க. அப்போ தான் உங்களுக்கு கரெக்டாக வரும். இப்போ பாருங்கள், நான் முன்பக்கத்துலேருந்து சைடில் முடிக்கிறேன். அந்த சைடு அளவு தான் இங்கே வைக்கணும். இப்போ முன்பக்கத்து அளவு வச்சு தைச்சிட்டோம் அப்படின்னா பட்டி கிளாத் உள்ளே வெளியே மாறி போயிடும். அப்படியே இந்த சைடு அளவே வச்சிட்றேன். அவ்வளோதான். இதே போல் வச்சுட்டு இப்போ படிமான தையல் ஓட்டுங்க. இந்த பக்கம் படிமான தையல் ஓட்டணும். படிமான தையல் ஓட்டிட்டு இப்போ அப்படியே மடிச்சு அடிச்சுக்கிங்க. அப்படியே மடித்து தையல் ஓட்டிக்கிறேன். 2 பட்டி கிளாத்தையுமே அப்படியே மடித்து தையல் ஓட்டிக்கிங்க. தையல் ஓட்டிட்டு அப்படியே ஜாயின் பண்ணிக்க வேண்டியதானுமே. எக்ஸ்ட்ரா லைட்டாக பிசுறு தெரிஞ்சாலும் கட் பண்ணி எடுத்துக்கங்க. உங்களுக்கு கிளாத் நழுகாமல் இருக்கணும் அப்படின்னா பட்டியிலே இதே போல் ஒரு தையல் ஓட்டிக்கிங்க. தையல் ஓட்டிட்டு லைட்டாக அந்த ரெட் கலர் துணி தெரியுது பார்த்தீங்களா, அந்த பிசுரை லைட்டாக கட் பண்ணி எடுத்துக்கிறேன். கட் பண்ணிவிட்டு பட்டி கிளாத் அடியில் வச்சு இந்த டாட் மேலே தெரிகிற மாதிரி உள்ளே வெளியே செக் பண்ணி தைங்க. அடுத்து இந்த பக்கம் பட்டி கிளாத்தை ஜாயின் பண்ணிக்கிங்க. அப்படியே பட்டி கிளாத் இப்போ மேலே வச்சு லைட்டாக அந்த பிசுரை கட் பண்ணிக்கிறேன். இந்த பட்டி கிளாத்தை மேலே வச்சு இப்படி நீங்கள் திருப்பும் பொழுது உள்ளே வெளியே கரெக்டாக வந்துடும். ஒரு பக்கம் வந்து பட்டி கிளாத் அடியில் கொடுக்குற மாதிரி இருக்கும், ஒரு பக்கம் மேலே கொடுக்குற மாதிரி இருக்கும். இப்போ கொஞ்சம் கொஞ்சம் சிசர் கட் கொடுங்க.
இதே போல் அப்படியே கொஞ்சம் கொஞ்சம் சிசர் கட் கொடுத்துட்டு படிமான தையல் போட்டுக்குங்க. படிமான தையல் வந்து அந்த பட்டிக்கு கீழே கிளாத் வர மாதிரி அப்படியே படிமான தையல் போட்டுக்குங்க. அந்த பிசுறு வந்து பட்டிக்கு கீழே வர மாதிரி இப்படி படிமான தையல் போட்டுக்குங்க. அப்போ தான் கப் ஷேப் வந்து நல்லாயிருக்கும் பார்க்குறதுக்கு. இது வந்து பார்த்தீங்க அப்படின்னா கொஞ்சம் வீடியோ உங்களுக்கு ரொம்ப நேரம் இருக்க மாதிரி தான் இருக்கும். ஏன்னா கட்டிங் ஸ்டிச்சிங் ரெண்டும் ஒரே வீடியோவில் போடுறதுனால கொஞ்சம் டைம் எடுக்கும். கொஞ்சம் பொறுமையாக தான் நீங்கள் பார்த்தாகணும். அப்போ தான் உங்களுக்கு கிளியராக புரியும். ரொம்ப நான் ஃபாஸ்ட்டாக தைச்சி காட்டினேன் அப்படின்னா புரியாது. அதனால தான் அப்படியே படிமான தையல் ஓட்டிக்கிறேன். இப்போ படிமான தையல் ஓட்டி முடிச்சுட்டு அதுக்கு அடுத்த ஸ்டெப் பார்த்தீங்க அப்படின்னா நம்ம கொக்கி பட்டி வி பட்டி தைக்கணும். இப்போ பார்த்தீங்க அப்படின்னா இப்போ ஆல்ரெடி நிறைய பேர்த்துக்கு ஒரு டவுட் வரும். ஒரு சிலருக்கு பார்த்தீங்கன்னா அந்த கொக்கி பட்டி தைக்கும் பொழுது அப்படியே சுருக்கமாக இருக்கும். அந்த எதனால் அந்த கிராஸ் கட்டிங் ப்ளவுஸுக்கு வந்து சுருக்கம் வருது அப்படிங்கிறத உங்களுக்கு நான் சொல்லிடுறேன் பாருங்கள். நீங்கள் என்ன பண்ணுவீங்க அப்படின்னா கிளாத்தை வந்து நீங்கள் நேராக கட் பண்ணி நீங்கள் வந்து கொக்கி பட்டி தைக்கும் பொழுது உங்களுக்கு இந்த சுருக்கம் வரும், ஏற்றம் இறக்கம் வரும். நீங்கள் வந்து கொக்கி பட்டி தைக்கும் பொழுது என்ன பண்ணுறீங்க தெரியுமா? எப்படி தெரியுங்களா கட் பண்ணுறீங்க? இப்போ நான் கிளாத் எடுத்துக்கிறேன். எடுத்துகிட்டு கிராஸில் கட் பண்ணுங்க. நம்ம நெக் பீஸ்க்கு எப்படி கிராஸில் கட் பண்ணுறோமோ அதே போல் கொக்கி பட்டிக்கும் வந்து பார்த்தீங்க, நீங்கள் நார்மல் ப்ளவுஸ் வந்து தைக்கும் பொழுது கொக்கி பட்டி உங்களுக்கு சுருக்கம் இல்லாமல் வந்துடும். கிராஸ் கட்டிங் ப்ளவுஸில் நேராக கிளாத்தை பிடிச்சி நீங்கள் கட் பண்ணி கொக்கி பட்டிக்கு ஜாயிண்ட் கொடுத்து பாருங்கள். கண்டிப்பாக வந்து உங்களுக்கு சுருக்கம் வரும். அதனால் நீங்கள் 1 இன்ச் நல்லா அகலம் வச்சு நீங்கள் என்ன பண்ணுறீங்க அப்படின்னா உங்களுக்கு தேவையான அளவு கொக்கி பட்டி எந்த அளவுக்கு தேவையோ அந்த அளவுக்கு நீங்கள் கிளாத்தை கட் பண்ணி இப்போ பாருங்கன்னா ஒரு 2 இன்ச் அகலம் வச்சு அதை ஏன்னா 2ஆக மடித்து தைக்கும்பொழுது கரெக்டாக வந்துடும். கிராஸில் கட் பண்ணியிருக்கேன் பாருங்கள். 2 இன்ச் வச்சு கிராஸில் கட் பண்ணி எடுத்துருக்கங்களா? இப்போ அடுத்து பார்த்தீங்க அப்படின்னா நெக் பீஸ் வந்து நான் கட் பண்ணது சொல்ல. இப்போ நெக் பீஸ் அகலம் நான் 1 இன்ச் மட்டும் வச்சுக்கிறேன். அகலம் 1 இன்ச் வச்சு ஒரு 2-3 பீஸ் கட் பண்ணி எடுத்துக்கிறேன். நெக் பீஸும் அப்படி தான் கிராஸில் தான் கட் பண்ணணும். கொக்கி பட்டிக்கு வந்து நீங்கள் வந்து கிராஸ் கட்டிங் ப்ளவுஸ் தைக்கும் பொழுது கிராஸில் கட் பண்ணி வைங்க. அப்போ தான் உங்களுக்கு சுருக்கம் வராது. அதனால தான் சொல்கிறேன். இப்போ நெக் பீஸ்க்கு இதே போல் நான் கிராஸில் கட் பண்ணி எடுத்துக்கிறேன். ஏன்னா இந்த கிளாத் நல்லா வந்து அகலம் நிறையா இருக்குது பாருங்கள். நீளமே எவ்வளோ நீளம் கிராஸில் வருது பாருங்கள். இந்த பூ போட்ட கிளாத் வந்து பார்த்திங்க அப்படின்னாவே நல்ல அகலம் உள்ள கிளாத் நிறையா வரும். இதே போல் நமக்கு துணியும் வந்து தாராளமாக இருக்கும். இப்போ நான் கட் பண்ணுற துணி பார்த்திங்க அப்படின்னா ஒரு 70 பாயிண்ட் தான் துணியே கிளாத்தே கொடுத்துருந்தாங்க. ஆனால் அகலம் அதிகமாக இருக்குது. இப்போ நம்ம கொக்கி பட்டி ஜாயின் பண்ணிக்கலாம். இப்போ கொக்கி பட்டி எப்படி ஜாயின் பண்ணணும் அப்படின்னா இதே போல் அப்படி வைங்க. எனக்கு லெஃப்ட்டில் கொக்கி பட்டியும் ரைட்டில் வி பட்டி வர மாதிரி நான் தைச்சிக்கிறேன். இப்போ நான் கிராஸில் கட் பண்ணி வச்சுருந்தேன் பார்த்தீங்களா? அந்த கிளாத்தை இப்படி 2ஆக மடிக்கிறேன். 2 இன்ச் அளவு வச்சு கட் பண்ணியிருந்ததை அப்படியே நம்ம மடிக்கும் பொழுது 1 இன்ச் அகலமாக வந்துடும் உங்களுக்கு. அப்படியே தையல் ஓட்டிக்கிறேன். இப்போ தைச்சிட்டு காட்டுறேன் பாருங்கள். கொஞ்சம் கூட உங்களுக்கு சுருக்கங்கிறதே வராது. இப்போ படிமான தையல் ஓட்டுங்க. இப்போ அப்படியே நான் படிமான தையல் ஓட்டிக்கிறேன். படிமான தையல் ஓட்டிட்டு இந்த படிமான தையல் ஃபுல்லும் உள் பக்கமாக வர மாதிரி மடிக்கணும். படிமான தையல் ஃபுல்லும் உள்ளே வர மாதிரி நான் மடிச்சுக்கிறேன். மடித்து தையல் ஓட்டி இப்போ பாருங்கள் கொஞ்சம் கூட உங்களுக்கு சுருக்கங்கிறது தெரில பாருங்கள். இப்போ அதுக்கு அடுத்த ஸ்டெப் பார்த்தீங்க அப்படின்னா இப்போ இவங்க வந்து ப்ளவுஸில் வந்து பார்த்தீங்கன்னா பட்டன் வைக்க சொல்லியிருக்காங்க. அதனால் நான் அந்த வி பட்டி தைக்கிறது இந்த மார்க் மட்டும் பண்ணி காட்டுறேன் உங்களுக்கு. இப்போ இந்த கிளாத்தை வந்து உள்புறமாக வச்சு வெளிப்புறமாக திருப்பி தைக்கணும். ஃபஸ்ட்டு ஒரு மடி மடிச்சிங்க பிசுறு தெரியாமல் இருக்கிறதுக்காக. மடிச்சுட்டு இப்போ அடுத்து நம்ம ஜாயின் பண்ணியிருக்கோங்கள துணி, அந்த துணி மேலேயே மறுபடியும் இப்படி மடிங்க. அந்த பிசுறு மேலே இந்த கிளாத் எடுத்து அப்படியே வச்சுருங்க. அடியில் ஒரு தையல் ஓட்டிட்டு
அதுக்கப்புறம் மேலே தையல் ஓட்டுங்க, உங்களுக்கு ஈஸியாக வந்துடும். இப்போ அப்படியே நான் தையல் ஓட்டிக்கிறேன். அப்படியே தையல் ஓட்டிட்டு இப்போ அதுக்கு அடுத்த ஸ்டெப் பார்த்தீங்கன்னா, கொஞ்சம் கழுத்துக்கு நெக்குக்கு கீழே ஒரு இடத்துல கொஞ்சம் தள்ளி தையலுக்கு விட்டது போக தள்ளி மார்க் பண்ணிவிட்டு டாட்டுக்கிட்ட ஒரு மார்க் பண்ணுங்கள். அந்த பட்டி ஜாயிண்ட்டுக்கிட்ட அப்படி ஒரு மார்க் பண்ணிக்க. மொத்தம் ஒரு 5 இடத்துல வீப்பட்டி தைச்சிக்கிங்க. இப்போ 2 கிளாத்தையும் ஒன்றா வச்சு இப்போ நான் கட் பண்ணிக்கிறேன். கட் பண்ணிவிட்டு அடுத்து வந்து பார்த்திங்க அப்படின்னா நம்ம ஷோல்டர் ஜாயின் பண்ணிக்குவோம். ஷோல்டர் ஜாயின் பண்ணும் பொழுதே நீங்கள் இந்த சைடெலாம் கரெக்டாக வருதான்னு பார்த்துக்கணும். இப்போ நான் ஒரு பக்கம் மட்டும் நல்லா உங்களுக்கு காட்டுறேன் பாருங்கள். இப்போ அப்படியே சைடு அளவை வச்சு இப்படியே கரெக்டாக இருக்கான்னு பாருங்கள். பார்த்துட்டு அப்படியே ஷோல்டர் ஜாயின் பண்ணுங்கள். கச்சிதமாக வருது பாருங்கள். எந்த இடமே நமக்கு ஏற்றம் இறக்கம் வராது. அதே போல் இந்த பக்கமும் நான் ஜாயின் பண்ணிக்கிறேன். இந்த பக்கமும் ஷோல்டர் ஜாயின் பண்ணிக்குவோம். ஜாயின் பண்ணிவிட்டு அடுத்து நெக் பீஸு. இப்போ நான் நெக் பீஸை கிராஸில் ஜாயின் பண்ணிக்கிறேன். உங்களுக்கு தேவைக்கேற்ப நீங்கள் எத்தனை பீஸ் வெட்டி வச்சிங்களோ, நெக்கு எந்த அளவுக்கு நீங்கள் வந்து நீளம் அதிகம் வச்சுருக்கீங்களோ அதுக்கு தகுந்தபடி ஜாயின் பண்ணிக்கிங்க. நல்லா இதே போல் கிராஸில் தான் நீங்கள் வந்து பாருங்கள், இப்படி கிராஸில் தான் ஜாயின் பண்ணணும். அவ்வளோதான், அப்படி கிராஸில் ஜாயின் பண்ணிக்கணும். இப்போ ஜாயின் பண்ணிவிட்டு எக்ஸ்ட்ரா உள்ள பீஸரை கட் பண்ணிவிட்டு இப்போ ஆல்ரெடி நம்ம தைச்சிருக்கோம் பார்த்தீங்களா, அதில் நெக் பீஸ் வந்து நான் மேல் பக்கமாக கொடுத்துக்கிறேன். ஃபஸ்ட்டு ஸ்டார்டிங்கில் கொஞ்சம் மடிச்சிக்கிங்க. ஒரு 1/4 இன்ச் மடித்து அப்படியே தையல் ஓட்டிக்கிட்டே வாங்க. இப்போ அப்படியே தையல் ஓட்டிகிட்டே வரணும். கிளாத்தை பிடிச்சி அடி துணியையும் இழுக்கக்கூடாது, மேல் துணியும் பிடிச்சி இழுக்காமல் தைச்சிட்டு வாங்க. ஏன்னா நீங்கள் இப்போ புதுசாக ஒரு சிலர் பழகிறவங்க என்ன பண்ணுறீங்க அப்படின்னா, அந்த அடி கிளாத்தை பிடிச்சி நீங்கள் இழுக்கிறதுனால தான் அந்த நெக்கு கிட்ட பார்த்தீங்கன்னா சுருக்கம் வந்துடும். அதனால தான் சொல்கிறேன், கிளாத்தை ரொம்ப பிடிச்சி இழுக்காமல் தைச்சிட்டே வாங்க. இப்போ தையல் ஓட்டிட்டு கொஞ்சம் கிளாத்தை விட்டு கட் பண்ணுங்கள். ஏன்னா நம்ம மடித்து தைக்கிறதுக்காக பிசுறு தெரியாமல் இருக்கணுங்களா, அதுக்காக கொஞ்சம் கிளாத்தை விட்டு கட் பண்ணிவிட்டு இந்த வளைவு உள்ள இடத்துல மட்டும் சிசர் கட் கொடுங்க. எல்லா இடத்துலையும் நீங்கள் கொடுக்க தேவையில்ல. நம்ம எந்த இடத்துல இந்த டரன் வளைவு வருது பார்த்திங்களா, அந்த இடத்துல மட்டும் கொஞ்சம் கொஞ்சம் சிசர் கட் கொடுங்க. பாருங்கள், இந்த இடத்துல வளைவு பகுதி வருதா, அவுத்த மட்டும் சிசர் கட் கொடுத்தா போதும். எல்லாம் டோட்டலாக கொடுக்கணுங்கிற ஒரு தேவையில்லை. பாருங்கள், இந்த 2 இடத்துல நமக்கு மெயினாக வளைவு வரும். இந்த முன்கழுத்துக்கிட்ட ஒரு வளைவு, இந்த 2 சைடுமே இந்த முன்கழுத்துக்கிட்ட ஒரு வளைவு வரும். அந்த இடத்துல சிசர் கட் கொடுத்துட்டு அப்படியே ஒரு 1/4 இன்ச் மடித்து தைங்க. பிசுரை நல்லா உள்புறமாக போகிற மாதிரி அப்படியே ஒரு 1/4 இன்ச் அப்படியே மடித்து தையல் ஓட்டிகிட்டே வந்துடுங்க. நான் 1/4 இன்ச் மட்டும் அப்படியே மடித்து தையல் ஓட்டிகிட்டே வந்துடுறேன். அந்த 1/4 இன்ச் ஸ்டார்டிங்கில் தொடங்குனீங்கன்னா தைச்சி முடிக்கிற வரைக்கும் அந்த 1/4 இன்ச்சே தான் மடித்து தைச்சிட்டே வரணும். அப்படியே 1/4 இன்ச் மடித்து தையல் ஓட்டிகிட்டே வாங்க. அப்படியே மடித்து தையல் ஓட்டிட்டு அடுத்து மறுபடியும் ஒரு மடிப்பு மடிக்கணும். இப்போ பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு உள்பக்கம் பிசுறு அதிகம் வராது. ஏன்னா நம்ம கழுத்தோடைய நெக் பீஸ் வந்து 1 இன்ச் தான் அகலம் வச்சுருக்கோம். அதனால் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு உள்பக்கம் வந்து பிசுறு வந்து அதிகம் வராது. அப்படியே நான் மறுபடியும் ஒரு மடிப்பு மடிச்சுக்கிறேன். நீங்கள் இதே 1.5 இன்ச்லாம் நெக் பீஸ் அகலம் வச்சு கட் பண்ணிட்டீங்கன்னா நீங்கள் உள்ள பிசுரை வேற கட் பண்ணிகிட்டு இருக்கணும். அப்படியே தையல் ஓட்டிகிட்டே வந்துட வேண்டியதான். ஈஸி, அவ்வளோதான். நெக் பீஸ் வந்து நீங்கள் ஈஸியான முறையில் தைச்சிக்கலாம். உங்களுக்கு நெக்ஸ்ட் வீடியோ போடும்போது பிளைனாக இருக்க ப்ளவுஸில் வந்து உங்களுக்கு நான் போட்டேன், இன்னும் உங்களுக்கு கிளியராக தெரியும், பளிச்சுன்னு தெரியும் தைக்கிறது எல்லாமே. அடுத்து ஓரத்தில் ஒரு தையல். இப்போ நெக்குக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா 2 தையல் நான் ஓட்டிக்கிறேன்.
கைக்கும் பார்த்தீங்க அப்படின்னா 2 தையல் தான் ஓட்ட போகிறேன். இவங்க வந்து கைக்கு எம்மிங் பண்ண வேண்டாம், மிஷின் தையலே போட சொல்லிட்டாங்க. அவ்வளோதான். இப்போ நெக் பீஸ் தைச்சாச்சு. அடுத்து கை. இப்போ கை மடித்து அடிச்சுக்கிறேன். ஃபஸ்ட்டு ஒரு மடிப்பு மடித்து அப்படியே தையல் ஓட்டிட்டு, அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா இந்த குடஞ்ச பாகமும் ஒன்றா பார்த்து இருக்க மாதிரி நல்லா அப்படி பார்த்துக்குங்க. கைக்குழியை வெட்டியிருப்பீங்களா, அது வந்து ஒன்றை பார்த்து இருக்கிற மாதிரி மடித்து தையல் ஓட்டிக்கணும். அதுக்கடுத்து பார்த்தீங்க அப்படின்னா நான் சின்ன தையலே ஓட்டிக்கிறேன். ஏன்னா இவங்க வந்து கைக்கு மிஷின் தையல் கேட்டிருக்காங்க. நீங்கள் வந்து எம்மிங் பண்ணுற மாதிரி இருந்ததுன்னா ஓட்டு தையல் வச்சு தையலை பிரிக்கிற மாதிரி ஓட்டு தையல் வச்சுட்டு நீங்கள் தையல் ஓட்டிக்கிங்க. இப்போ இதே போல் ஒரு தையல் ஓட்டிட்டு மறுபடியும் ஓரத்தில் ஒரு தையல் போட்டுக்கிறேன். இந்த ஓரத்துலேயே ஒரு தையல் போட்டுக்கிறேன். நெக்குக்கு ஓட்டின மாதிரி கைக்கு 2 தையல் ஓட்டியாச்சு. ஓட்டிட்டு அடுத்து நமக்கு அந்த ஆம்கோல் சுற்றளவு கரெக்டாக வருதான்னு செக் பண்ணணும். இப்போ நான் சரியாக வருதான்னு செக் பண்ணிக்கிறேன். பாருங்கள், இதே போல் பாருங்கள் அப்படியே. இப்போ நான் ஸ்டெப் பை ஸ்டெப்பாக வச்சுட்டு வரேன். எனக்கு கச்சிதமாக வருது பாருங்கள். அதுக்காக தான் 1/2 இன்ச் வந்து கை கிளாத்தை சேர்த்தே வந்து நீங்கள் கட் பண்ணுங்கள். ஒட்டு போடும் பொழுது அப்படி தான். நீங்கள் ஒட்டு போட்டு தைக்கிறீங்க அப்படின்னாலும் நீங்கள் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா தான் நீங்கள் வந்து கிளாத்தை வந்து விட்டு தான் அதிகப்படுத்தி தான் நீங்கள் கட் பண்ணணும். கச்சிதமாக அக்யூரேட் அப்படின்னு சொல்லி நீங்கள் கை கிளாத்தை கட் பண்ணிருந்தீங்க அப்படின்னா அந்த 1.5 இன்ச்சுக்கு பதில் 2 இன்ச்சு கூட நீங்கள் வச்சு கட் பண்ணுங்கள். நம்ம ஜாயின் பண்ணுறப்ப கை வந்து இணைக்கும் பொழுது நமக்கு அப்போ தான் கச்சிதமாக வரும் துணி வந்து. இப்போ நான் தச்சு காட்டுறேன் பாருங்கள். நீங்கள் என்ன பண்ணுவீங்க அப்படின்னா ஒரு சிலர் பார்த்தீங்கன்னா கை கிளாத் வந்து கம்மியாக போயிடும். பேக் பார்ட்டு துணி வந்து பார்த்திங்கன்னா அதிகமாக இருக்கும், கைக்கு பத்தாது. அப்போ என்ன பண்ணுவீங்க, இந்த கை துணி பிடிச்சி இழுத்து தைப்பீங்க. இழுத்து தைக்கும் பொழுது தான் நமக்கு மிஸ்டேக் ஆகிறது. நமக்கு வந்து கை கிளாத்து பத்தலையேன்னு சொல்லி இழுத்துலாம் தைக்கவே கூடாது எப்பயும். அதே போல் மிஸ்டேக் வந்து பண்ணாதீங்க. அடுத்து இந்த பக்கம் கை ஜாயின் பண்ணிக்குவோம். கை ஜாயின் பண்ணும் பொழுது கைக்குழி எந்த பக்கம் உங்களுக்கு வரணும் அப்படின்னா ஃப்ரண்ட் பார்ட்டில் தான் வரணும். நம்ம கைக்குழி கட் பண்ணியிருக்கோங்கள, ஃப்ரண்ட் பார்ட்டில் வர மாதிரி தான் நீங்கள் ஜாயின் பண்ணணும். பேக்கில் கைக்குழி வர மாதிரி நீங்கள் மாற்றி ஜாயின் பண்ணிட்டீங்க அப்படின்னாலும் ஏற்றம் இறக்கம் வரும், ஃபினிஷிங் நல்லாவே இருக்காது பார்க்குறதுக்கு. இப்போ 2 தையல் ஓட்டிக்கிங்க. கை ஜாயின் பண்ணும்பொழுது ஒரு தையலோடு நிறுத்தக்கூடாது, 2 தையல் ஓட்டிக்கணும். இப்போ அப்படியே சைடு ஜாயின் பண்ணிக்குவோம். இப்போ சைடு பார்த்தீங்க அப்படின்னா நான் 1.5 இன்ச்சு தையலுக்கு எக்ஸ்ட்ரா விட்டுருந்தாங்களா, அந்த 1.5 இன்ச்சு இங்கே அளவு வச்சுக்கிறேன். அப்படியே நீங்கள் தையலுக்கு 2 இன்ச்சு வச்சிங்கன்னா 2 இன்ச்சு அளவு வச்சுக்கிங்க. 1.5 இன்ச்சு அளவு வச்சுருந்தீங்கன்னா 1.5 இன்ச்சு அளவு வச்சுக்கிங்க. அளவு வச்சுட்டு அடுத்த ஆம்கோல் சுற்றளவு அளந்து பாருங்கள். நம்ம சைடில் ஒரு சிசர் கட் கொடுத்துருக்கோம் பாருங்கள். அந்த சிசர் கட்டுக்கு நேராக வந்து சைடு அளவு தைச்சிட்டு அப்படியே ஆம்கோல் சுற்றளவு 8 இன்ச்சுக்கு நேராக ஒரு மார்க் பண்ணுங்கள். 7.5 ஆம்கோல் சுற்றளவு வந்தால் 7.5, 8 வந்தால் 8 அதே போல் மார்க் பண்ணிவிட்டு கை சுற்றளவு எத்தனை இன்ச் வருதோ அதுக்கு தகுந்த அளவு வச்சுக்கிங்க. அளவு வச்சு இதே போல் மார்க் பண்ணி தையல் ஓட்டிக்க வேண்டியதான். சைடில் 3 தையல் ஓட்டிக்கிங்க. சைடில் 3 தையல் ஓட்டிட்டு எக்ஸ்ட்ரா உள்ள கிளாத்தை கட் பண்ணிக்கலாம். இப்போ நான் எக்ஸ்ட்ரா இருக்க கிளாத்தை கட் பண்ணி எடுத்துக்கிறேன். அடுத்து இன்னொரு பக்கமும் இதே போலயே ஜாயின் பண்ணிக்கிங்க. இப்போ ஆல்ரெடி இந்த பக்கம் நீங்கள் கையளவு இருக்குது பார்த்தீங்களா, இந்த கையளவே இந்த பக்கம் எடுத்து அப்படியே வச்சுக்கிங்க. வச்சுட்டு உங்களுக்கு சைடு ஏற்றம் இறக்கம் வர மாதிரி இருக்குன்னா நீங்கள் சைடில் அப்படியே இந்த ஆம்கோல் ஜாயிண்ட்டுக்கிட்ட நீங்கள் நீடில் போட்டு குத்திட்டு கூட தைக்கலாம். இப்போ எனக்கு 8 இன்ச் வருதான்னு செக் பண்ணிக்கிறேன். 8 இன்ச் கரெக்டாக வருது. ஆம்கோல் சுற்றளவு 8 இன்ச் அளவு வச்சு சைடு அளவுக்கு வந்து நம்ம ஆல்ரெடி வந்து சிசர் கட் கொடுத்துருப்போம். அந்த சிசர் கட்டுக்கு நேராக அப்படியே தையல் ஓட்டிகிட்டே வந்து இந்த சைடில் 1.5 இன்ச் அளவு வச்சுக்கிங்க. 1.5 இன்ச் அளவு வச்சுட்டு அப்படியே சைடு தையல் ஓட்டிக்கிங்க. ஓட்டிட்டு இப்போ லாஸ்ட்டாக வந்து நம்ம பேக்கில் வந்து 2 டாட் வந்து பிடிச்சிக்கணும்.
ஏன்னா நான் எப்பயும் டாட் வந்து பார்த்தீங்க அப்படின்னா முன்னாடியே பிடிக்கிறத விட நம்ம டேப்பில் அளந்து பார்த்து உங்களுக்கு எத்தனை இன்ச் எக்ஸ்ட்ரா கிளாத் வருது, 2 இன்ச் வருதா 1.5 இன்ச் வருதான்னு பார்த்து அதுக்கு தகுந்தபடி நீங்கள் டாட் பிடிச்சிங்க. இடுப்போட சுற்றளவை அளந்து பாருங்கள். எத்தனை இன்ச் வருதோ எக்ஸ்ட்ரா கிளாத் இருக்கிறத நம்ம லாஸ்ட்டாக வந்து பேக்கில் 2 டாட் பிடிச்சி எடுத்துக்கலாம். அவ்வளோதான், ப்ளவுஸோட வேலை முடிஞ்சிருச்சு. நீங்கள் இதே போல் கண்டிப்பாக வந்து ப்ளவுஸ் வந்து கட்டிங் பண்ணி ஸ்டிச்சிங் பண்ணி பாருங்கள். நீங்களும் உங்கள் ஊரில் வந்து ஃபேமஸ் டெய்லர் ஆக முடியும். கண்டிப்பாக இதே போல் ட்ரை பண்ணுங்கள். இப்போ தான் நம்ம சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்கணும், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸுங்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள். கண்டிப்பாக இதே போல் மறக்காமல் ட்ரை பண்ணி பாருங்கள். உங்களுக்கு நெக்ஸ்ட்டு நான் டைம் கிடைக்கிறப்ப நான் ஒவ்வொரு வீடியோவாக அப்லோடு பண்ணுறேன். உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா சைடும் ஏற்றம் இறக்கம் வரவே வராது. கண்டிப்பாக ப்ளவுஸ் இப்படி ட்ரை பண்ணுங்கள். நெக்ஸ்ட்டு இன்னொரு உற்சாகமான வீடியோவில் பார்ப்போம். பாய் ஃப்ரெண்ட்ஸ்.